Peacemakers of Christo. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல இயேசு மக்களை பார்த்து மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பிரசங்கிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மீண்டும் மீண்டுமாக அதே பாவத்தில், அதே சோதனையில், அதே வேதனையில் விழுந்து கிடக்கின்றோமா? ஜெபிப்போமா? என் நேச பிதாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சுவாமி, நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே, உன்னத தெய்வம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, விண்ணரசை பற்றி எங்களுக்கு எடுத்துரைத்த முதல் தேவன் நீர்தான் சுவாமி. இந்த உலகம் அழிகிற உலகம், அழியா உலகம், நிலையான உலகம், பரஸ்பர உலகம், பரலோக உலகம் ஒன்று இருக்கிறது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த உயிர் இங்கு பிரியலாம், ஆனால் அப்பாவோடு இணைகிறது என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஏசப்பா, அந்த விண்ணக வாழ்க்கைக்குள்ளாய் செல்வதற்காக மனம் மாறுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, இந்நாளிலே நான் எத்தனையோ தடவை நான் இந்த பாவத்தில் இருக்கக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது, நான் திருடக்கூடாது, நான் மற்றவர்களை இழிவாக பேசக்கூடாது, அவமரியாதையாக பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, நான் அடுத்தவங்களை வெறுக்க கூடாது, நான் சுயநலத்தோடு வாழக்கூடாது, இருமாப்போட இருக்கக்கூடாது, நான் அடுத்தவர்களை எப்பொழுதும் நேசிக்கணும் என்று நினைத்தேன் ஆண்டவரே. அப்பா, இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைச்சேன் ஆண்டவரே. அப்பா, பண ஆசை கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சேன், காம ஆசைகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், புரோனோகிராபி படங்கள் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், யூடியூப் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆண்டவரே. டிவியில அசிங்க அசிங்க படங்களையும், போன்ல அசிங்க அசிங்க படங்களையும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆண்டவரே. ஆனா சுவாமி, அதே பாவத்துக்குள்ளாய் தான் விழுந்து விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. மனம் மாறுங்கள் என்று சொன்ன உன் வார்த்தையை கேட்டு நான் மனம் மாற எத்தனையோ தடவை சிறு பிள்ளையிலிருந்து நான் நினைச்சேன் ஆண்டவரே. ஆனா சுவாமி, நான் பாவப்பட்ட மனுஷனாக, மனுஷியாக மாறி போனேன் ஆண்டவரே. காதலிக்க கூடாது என்று நினைச்சேன் ஆண்டவரே, உடல் உறவு கொள்ளக்கூடாது நினைச்சேன் ஆண்டவரே, தகாத உறவு வைத்துக் கொள்ள கூடாது என்று நினைச்சேன் ஆண்டவரே. என் மனைவிக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, என் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, என் பிள்ளைகளை நேசிக்கணும், என் அம்மா அப்பாவை நான் எப்பொழுதும் ஏமாற்றவே கூடாது, அவர்கள்ட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆண்டவரே. ஆனால் இந்நாள் வரை அதே பாவத்தை தான் திரும்பி 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 செய்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, பாவ சங்கீதனை செஞ்சா எல்லாம் சரியா போச்சுன்ட்டு அடிக்கடி பாவங்கள் மேலே பாவங்கள் செய்கிறவனாக நான் மாறி போய்விட்டேனே ஆண்டவரே. இயேசு ராஜாவே, நான் துரோகனாக மாறிவிட்டேன் ஆண்டவரே, நான் மோசக்காரனாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நல்ல கிறிஸ்தவன் அல்ல சுவாமி. இயேசு ராஜாவே, அனுதினமும் ஆலயத்திற்குள்ளாய் செல்லணும், ஆண்டவரை துதிக்கணும், நம்ம ஆண்டவர், நம்ம அப்பா நம்மை நேசிக்கிறார், நாம் அவர்கிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன் ஆண்டவரே. ஆனால் ஆலயத்திற்கு வரத்துக்கு எனக்கு டைம் இல்லப்பா, எனக்கு காசு சம்பாதிக்கணும், நான் ஆபீஸுக்கு போகணும், நான் பெரிய வீடு வாங்கணும், நான் பெரிய உத்தியோகத்துல இருக்கிறேன், அடிக்கடி எல்லாம் கோயிலுக்கு போக முடியாது, நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் ஆலயத்திற்குள்ள நான் எப்படி வர முடியும் என்று நினைக்கிற மனிதர்களாக மாறி போய் விட்டோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷன் அவன் ரத்தத்துக்குள்ளையும் தசைக்குள்ளையும் மாம்சத்துக்குள்ளாயும் அடங்கினவன் என்பதை உணராமல் வாழ்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த ரத்தம் அழுகி போயிடும், இந்த மாம்சம் அழுகி போயிடும் என்பதை உணராமல் ஆடிக்கொண்டிருக்கிற மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே சுவாமி. இயேசுவே, தெய்வீக கர்த்தாவே, நீ பரலோகத்திலிருந்தே வந்து ஆண்டவரே மனுஷனை பார்த்து மனம் மாறுங்கள் என்று சொன்னீரே. தெய்வ கர்த்தாவாகிய நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காமல் நான் என் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் பாதாள குழியில தான் விழுந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த உறவுகள் கொள்ளக்கூடாது, இந்த பண ஆசைகள் பேராசைகள் கொள்ளக்கூடாது
என்று நினைத்த தருணங்கள் ஏராளம் ஆண்டவரே. ஆனால் இன்று அதிலேயே நான் மூழ்கி போய் கிடக்கிறேன் சுவாமி. என்னுடைய உற்றா உறவினர்களுக்கு துரோகம் செய்தேன், என் அண்ணன் தம்பிகளுக்கு துரோகம் செய்தேன், என் அப்பா அம்மாவுக்கு துரோகம் செய்தேன், என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்தேன், என் கணவனுக்கு என் மாமனார் மருமகள் மாமியாருக்கு துரோகம் செய்தேன் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் துரோகம் செஞ்சுட்டு நான் நல்ல பிள்ளையா வாழ்றேன் ஆண்டவரே. ஏசப்பா, உன்னுடைய நற்கருணையையும் நான் ஸ்வீகரித்துக் கொண்டு வாழ்கிறேனே சுவாமி. ஏசப்பா, நான் மனம் மாறணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளாய் விழக்கூடாது சுவாமி. ஆமாண்டவரே, உம்முடைய இரத்த பலிக்கு முன் இது ஈடு ஆகாது ஆண்டவரே. ஏசப்பா, சுயநலவாதி கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழக்கூடாது சுவாமி. உம்மையே பற்றி கொள்ளுகிற கிறிஸ்தவனாக, உன் சிலுவையை பிடித்துக் கொள்ளுகிற கிறிஸ்தவனாக, உன் பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிற கிறிஸ்தவனாக, அப்பா, உம் ஆணியின் காயங்களை ஆண்டவரே சுமக்கிற கிறிஸ்தவனாக, அந்த காயங்களின் வலிகளை சுமக்கிற கிறிஸ்தவனாக மாறணும் சுவாமி. அது தியாக மரணம் ஆண்டவரே. உம் மரணம் உன்னத மரணம் ஆண்டவரே. அது பரிசுத்த மரணம் ஐயா ஆண்டவரே. அது அன்பின் மரணம் ஐயா. அது எனக்காக ஏங்கிய மரணம் ஆண்டவரே. எனக்காக தவித்த மரணம் சுவாமி. இயேசுவே, என் ராஜாதி ராஜாவே, உம்மையே ஆராதிக்கிறேன் ஐயா. உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. என் குடும்பம் மாறணும் ஆண்டவரே. என் கணவன் மாறணும், என் மனைவி மாறணும், என் மாமனார் மாமியார் மாறணும், என் பெற்றோர்கள் மாறணும், என் மகன் என் மகள் மாறணும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் நீங்க தொடங்கி ஆண்டவரே. ஆமாப்பா, மனமாற்றம் இந்த குடும்பத்தில் உருவாகட்டும். இது சந்தோஷ குடும்பமாக, சமாதான குடும்பமாக, ஆசிரியன் குடும்பமாக, அபிஷேக குடும்பமாக மாற உம்முடைய இரத்தத்தை பிள்ளைகள் மீது தெளித்து வாழ வைப்பீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறை இரக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய
திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு, ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய Facebookல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிரும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.